ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டைம் டேபிள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை, அங்கேருந்து தான் இந்த டைம் டேபிள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு மார்ச் 2024 டைம் டேபிள் மார்ச் 2024. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, எக்ஸாமினேஷன்ஸ் கமாண்ட்ஸ் அட் 10 AM ends at 1:15 PM அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் வந்துட்டு காலையில் 10 மணிலேருந்து மதியம் வந்துட்டு 1:15 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள், டைமிங்ஸ்லாம் எந்தெந்த டைமில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், காலையில் 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவீங்க. 10 மணிக்கெலாம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் அந்த 10 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொஷின் பேப்பரை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10:10லேருந்து 10:15 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் ஷீட் தருவாங்க. அதில் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட சைன் வாங்குறது, அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் அந்த டைமில் நடக்கும். ஓகேவா? ஸோ அதான் போட்டிருப்பாங்க பாருங்கள், வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை தி கேண்டிடேட். அடுத்தது பாரு, 10:15லேருந்து 1:15 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஆன்சர்ஸு நீங்கள் அப்போ தான் எழுதணும். ஓகேவா? 10:15லேருந்து 1:15 வரைக்கும். சரிங்களா? ஸோ 3 மணி நேரம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு மட்டுமே டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட சப்ஜெக்டை 3ஆக பிரிச்சிருப்பாங்க, 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2 அண்டு பார்ட் 3. பார்ட் 1ல் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிப்பீங்க. பார்ட் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னா உனக்கு இங்கிலீஷ் இருக்கும். பார்ட் 3ல் வந்துட்டு உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்களோ அந்த குரூப்புக்கான சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/3/2024. ஓகேவா? மார்ச் 1 உனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. ஸோ அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர் எழுதுவீங்க. லாங்குவேஜில் இப்போது நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தமிழ் எழுதுவோம். அதே வந்துட்டு இப்போ சமஸ்கிருதம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமஸ்கிருதம் எழுதுவாங்க. உருது படிக்கிறவங்க உருது எழுதுவாங்க. ஹிந்தி படிக்கிறவங்க ஹிந்தி எழுதுவாங்க. சரியா? ஸோ நம்ம எந்த சப்ஜெக்ட் லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பேப்பர் அன்றைக்கி எழுதுவாங்க. ஸோ அடுத்த நாள் பாருங்கள், அடுத்தது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/3/2024. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் 1ஆம் உங்களுக்கு நடக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 5ஆம் தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேப் வந்து எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3 days இருக்குது. ஓகேவா? 2, 3, 4. ஸோ உங்களுக்கு 3 days வந்துட்டு கேப் இருக்குது இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ 5/3/2024 டியூஸ்டே அந்த அன்றைக்கி வந்துட்டு பார்ட் 2வாக நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எழுதுவீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8/3/2024 ஃப்ரைடே. ஓகேவா? இங்கிலீஷ் எக்ஸாம் 5ஆம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 தான். ஸோ ரிமைனிங் 2 days வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்குது. 6ஆம் 7ஆம் இந்த 2 நாளும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அடுத்த சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், பார்ட் 3ல் 8ஆம் நீங்கள் என்ன பேப்பரை எழுதுவீங்கன்னு பாருங்கள். இதில் நிறைய பேப்பர்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எந்த குரூப் பர்டிகுலராக எடுத்து படிக்கிறீங்களோ அந்த குரூப்புக்கான சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அன்றைக்கி இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நடக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, அடுத்தது எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர்,
computer science, computer applications, biochemistry, advanced language Tamil, home science, political science, statistics, nursing, vocational, basic electrical engineering. ஓகேவா? இந்த பேப்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நடக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் தேதி. ஸோ 8 அடுத்தது எப்போ அப்படின்னா 11. ஸோ உங்களுக்கு 2 days கேப் இருக்குது, 9ம் 10ம். ஸோ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா மண்டே நடக்குது. எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. ஓகேவா? இது 3ம் அந்த அன்னைக்கு நடக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா 15ஆம் தேதி, 15/3/2024 ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 days கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ 11க்கு அப்புறம் உனக்கு 15 தான் கேப் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைமை உங்களோட ரிவிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப என்ன டைம் உனக்கு எனஃபாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப அதிகமான டைம் தான் இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கும் 2 days 3 days என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேல்யூபிளாக யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் ஃபுல் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், அந்த அன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். அடுத்த எக்ஸாம் என்றைக்கின்னு பார்த்தோம் அப்படின்னா 19/3/2024 டியூஸ்டே. ஓகேவா? ஸோ 19/3/2024 டியூஸ்டே பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம் உனக்கு 15ஆம் தேதி நடக்குது. அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 19 தான் நடக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் உனக்கு 3 days கேப் இருக்குது. ஓகேவா? வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ அந்த அன்றைக்கி என்ன பேப்பர்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ், டெக்ஸ்டைல் அண்டு ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19/3/2024 அன்னைக்கு நடக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு டே உங்களுக்கு அதோட 12th எக்ஸாம் முடிய போகுது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22/3/2024. ஸோ இதில் எத்தனை நாள் உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னா 2 days வந்துட்டு நமக்கு கேப் இருக்குது. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே நடக்குது. ஸோ அன்றைக்கி என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி எழுதுவீங்க, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னி எழுதுவீங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரிஷிப். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் என்றைக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக லாஸ்ட் 22/3/2024 ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கும். இதோட உங்களோட 12th எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர்டாக ஷெட்யூல் போட்டு எல்லா லெசன்ஸையும் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்ச் 2024 நம்மளோட பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவாப்பா? ஸோ எக்ஸாமை பற்றினா இது மாதிரி உங்களுக்கு எந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.